இது காசால் சேர்ந்த கூட்டம் இல்ல, பாசத்தால் சேர்ந்த கூட்டம். பிறக்காத அண்ணா எங்க தளபதி, அதனால அவர் வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்க. அது வந்து பாத்தீங்களா, பைப்ல தண்ணி வரலங்க, பைப்ல தண்ணி வரல, சாக்கடை நாறிட்டு இருக்குது. ஓட்டு காசு வாங்காம போட்டு காட்டுவாங்க. 2026 அவர் தான் முதல்வரா உட்காருவாங்க. என்ன கூட்டணி இல்லைனாலும் கண்டிப்பா மகளிரோட சப்போர்ட் வந்து ரொம்ப இருக்கு. இப்போ தளபதிக்கு அவரு உண்மையா சொல்ல போனா எங்களுக்கு அண்ணா, சரியா? அவங்க இப்போ நாங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒவ்வொரு கட்சியில தான் இருந்திருப்போம். ஏடிஎம்கேல இருந்திருப்போம், டிஎம்கேல இருந்திருப்போம், அதுக்கு தான் ஓட்டும் போட்டிருப்போம். இப்போ ஏன் எல்லாரும் இவ்வளோ ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா, அவர் வந்தா கண்டிப்பா மக்களுக்கு வந்து, அதுவும் மெயினா வந்து பெண்களுக்கு, நாங்களாம் இப்போ நைட்டு 12 மணி 2 மணி தான் மேக்கப் போகணும், நாங்க இருக்கிற ஃபீல்டு அந்த மாதிரி. அப்போ லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பா பாதுகாப்பு வேணும். எங்க இப்போ போன வாரம் நடந்தது, என்னோட ரிலேஷன் பொண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன். என்ன பண்றதுன்னு தெரியல, உடனே பிளட் கேட்குறாங்க. ஒரே ஒரு நியூஸ் வந்து எங்களுக்கு யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, அரை மணி நேரத்தில் ஆப்ரேஷன். ஆனால் எங்கள் டிவிகே குரூப்ல ஒரே ஒரு மெசேஜ் போட்டோம். ஆனால் அப்படி கும்பலாக கூடி வந்து ஹாஸ்பிட்டலில் நின்னாங்க, உடனே பிளட் கொடுத்தாங்க, உடனே அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்தோம். அது இல்லாமல் எங்கள் டிவிகே சகோதரர்களும் எங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அக்கா டிவிகேல இருக்காங்க, உடனே பாதுகாப்பு நிறைய இருக்குது. அண்ணா வந்தால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு தான் இதற்கு ஓட்டும் போடுறோம், ஆதரவும் தரோம். எங்கள் பொண்ணுங்க எல்லாருமே அவர் என்ன கூட பிறக்காத அண்ணா எங்கள் தளபதி, அதனால அவர் வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். சட்டம் ஒழுங்கனா நேற்று எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு +2 படிக்கிற பொண்ணை வந்து கற்பழிச்சிருக்கிறாங்க இல்லையா? அது வந்து என்ன சொல்றது, அதை வந்து சட்டம் ஒழுங்கு நம்ம கேட்டால் சரியா இருக்குங்கிறாங்க. அந்த சட்ட ஒழுங்கு சரியா இருக்குங்கிறது அதை நம்ம நேத்தே நம்ம டிவியில பார்த்தோம். அதாவது என்னன்னா, போன்ல பொழுதுனிக்கு வருது, அதை பார்த்தே நம்ம சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதாவது திமுக கட்சிக்காரங்க இப்ப கூட்டிட்டு போனாங்களாம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. என்னமா தந்தாங்க? 500 ரூபா காசு தராங்க, சீலை தராங்க, நாங்க உங்க கூட வரோம், நீங்க என்ன தரீங்க? நாங்க தரோம். எந்த கட்சிக்காரங்களாச்சும் கடைசி வரைக்கும் நின்று பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மரியாதையோட நாங்க இந்த தாவேகா நிர்வாகிகள் எல்லாருமே, இந்த கூட்டத்துக்கு வர எல்லாருமே ஒரு மரியாதையோட நின்று அந்த பாட்டை போட்டு விட்டு அந்த மரியாதைக்கு அப்புறமேட்டு தான் நாங்க பேச ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் நாங்க என்ன பண்றோம், அந்த பாட்டு, அதாவது அந்த மரியாதையை வந்து நாங்க வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திட்டு தான் நாங்க வந்து இந்த கூட்டத்தையே கலைக்கிறோம் இல்லையா? இன்னொரு இடத்துல போய் பாருங்க, கோட்டரும் கோழி பிரியாணி கொடுத்தாங்களா, தீர்ந்து போச்சாங்க, சரி வாங்க போலாம், அங்க எங்கேயாச்சும் தராங்களா, அங்க போய் வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்க என்ன தரீங்க? அங்க எங்க டிவிகேல தண்ணி பாட்டில் தராங்க. இப்ப பாத்தீங்களா, மோர் கொடுத்தாரு எங்க அண்ணன் தளபதி பார்த்திபண்ணா, வெயிலுக்கு தாகமா மோர் கொடுத்தாரு. அது போலதான் எங்கேயாச்சும் கோட்டர் தராங்களா, கோழி பிரியாணி தராங்களா, அதெல்லாம் நாங்க போய் குடிக்க முடியுமானா, இல்ல வாங்கி திங்க முடியுமா? அதெல்லாம் நாங்க பண்ண முடியாதுல்ல. இந்த மாதிரி நல்லது பண்ணணும், அதாவது நல்ல மனுஷங்க இருக்கிற வரைக்குமே ஒரு மனுஷங்களுக்கு உதவி பண்ணணும். அவங்களோட முன் தேவை, அதாவது அடிப்படை தேவை மக்களுக்கு என்ன, அதை வந்து மெயினா தீர்க்கணும்னா எங்க அண்ணன் தளபதி வரணும். 2026ல அவரை வந்து சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும்னு நாங்க பெண்கள் எல்லாருமே, பெண்கள்ல இருந்து ஆண்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம், பட்டுட்டு தான் இருக்கோம். எங்க கஷ்டத்துக்கோட தீர்மானம் வந்து இன்னும் ஒரு 45 நாள்ல எங்க அண்ணன் தளபதி சிம்மாசனத்துல உட்காருவாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பெண்களுக்கான அடிப்படை வசதி, கல்வி வசதி, மருத்துவ வசதி, மருத்துவம் இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல, பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் பார்க்க முடியல குளூர்ல. அப்பெல்லாம் எங்க போனீங்க? எல்லாம் டிவிகேல இருக்கிற நபர்கள் ஒவ்வொருத்தரும் துப்புட்டியில இருந்து, சாப்பாட்டுல இருந்து, வாட்டர் கேன்ல இருந்து, ஒரு குழந்தையில வாயில கொசு மிக்குது, ஈ மிக்குது, எல்லாமே டிவிகே நண்பர்கள் மட்டும்தான் போய் அந்த குழந்தைங்களுக்கு ஆதரிக்கிறதும், அதாவது வீடு கட்டி தரதும். அதாவது பெருமைக்காக சொல்லலைங்க, நாங்க பெருமைக்காக சொல்ல, அவங்களோட அடிப்படை தேவை என்னவோ அதை மட்டும்தான் நிறைவேற்றுவோம். அதுக்கு தான் எங்க கட்சியே நாங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து என்னைக்குமே முடியாது. எங்க கட்சி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 45 நாள்ல பாருங்க எத்தனை மாற்றம்
சட்டம் வருதுன்னு மட்டும் பாருங்க. பெண்கள் அனைவரும் பாதுகாப்போட வெளியே வருவாங்க. எங்க அண்ணன் வருவாரு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இது கண்டிப்பா 2026ல, அதாவது என்ன சொல்றேன், ஏங்க 1000 ரூபாய் பணம் வருதா? வருதுங்க. மாசம் மாசம் ஒரு வீட்டுல வந்து பேட்டி எடுக்கிறீங்க, 1000 ரூபாய் பணம் வருதா? வருது. எல்லாமே வருது. அங்க நாரிட்டு கிடக்குது. அதை வந்து பாத்தீங்களா? பைப்ல தண்ணி வரலங்க. பைப்ல தண்ணி வரல. சாக்கடை நாரிட்டு இருக்குது, புழு வச்சிட்டு இருக்குது. அதை சுத்தம் பண்ணுங்க. அண்ணன் பார்த்திபன் சொன்ன மாதிரி அதை சுத்தம் செய்யுங்க. நம்ம அடிப்படை தேவை என்ன? ஏற்காட்டு மலையை போய் பாருங்க, அங்கங்க குடிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அதெல்லாம் ஒரு போதை பொருள் கூட, அதாவது குடிக்காத யாரும் இருக்காதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. குடிங்க. அதாவது இப்ப எப்படி அண்ணன் ஒண்ணுமே பண்ணாதுக்கு அவர் அதை பண்ணாரு, இங்க ஜோடியா வந்தாரு, அங்க போனாரு, இங்க போனாருங்கிறீங்களா? நீங்களாம் அங்கங்க குடிச்சிட்டு ஊருக்கா நக்கிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் நீங்க டிவியில போட்டு விட வேண்டியதாங்க. அதெல்லாம் ஏன் வெளியே வர மாட்டேங்குது? பெண்களை எப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்னன்னா பஸ்ல போனா போது இடிக்கிறது, அதெல்லாம் போட்டு போட்டோ எடுத்து அமுச்சு விட வேண்டியதானுங்க. உங்க ஆட்சியில இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்க காட்டணும் இல்ல? அதை ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? 2026க்கு அப்புறம் நாங்க காட்டுறோம், போட்டு காட்டுறோம். எல்லாத்தையும் படம் பிடிச்சி போன் ஒண்ணு இருக்கு, மொபைல் போன் இருக்கு. பெண்களுக்கு என்ன அநியாயம் நடக்குது? வயசானவங்களுக்கு என்ன? ஒரு பாட்டிமா நடந்து போக முடியல, காதுல தோடு போட்டிருந்தா காதோட தோடு இருக்கிறது. உங்க ஆட்சியில அதான் நடக்குது. அதெல்லாம் போட்டு நாங்க லைவா போட்டு காட்டுவோம். 2026ல எங்க அண்ணனை உட்கார வைப்போம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நன்றி. ஓட்டு எல்லாம் காசு தராங்க. ஏடிஎம்கே டிஎம்கே விஜய் கட்சியில ஓட்டு காசு வாங்காம ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போடுவாங்கண்ணா. கண்டிப்பா கன்ஃபார்மா ஓட்டு காசு வாங்காம போட்டு காட்டுவாங்க. 2026 அவர் தான் முதல்வரா உட்காருவாங்க. இது காசால் சேர்ந்த கூட்டம் இல்ல, பாசத்தால் சேர்ந்த கூட்டம். இதை நீங்க அப்படி பேசாதீங்க, சரிங்களா? நான் வந்து ஒரு திருநங்கை. நான் வந்து என் பேரு மேகனா. நான் இந்த விஜய் கட்சியில வந்து தாவேகா கட்சியில சேலம் மாவட்ட அமைப்பாளராக என்னை போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்ததே எனக்கு ஒரு பெருமை. எங்களையும் ஒரு மனுஷராக நினச்சி எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து நீங்களும் முன்னுரிமை இருங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்து அவங்க நிற்க வச்சிருக்கிறாங்க. என் சேர்ந்த சார்ந்த திருநங்கை அனைத்து ஓட்டுமே நான் பேசி டிவி கேக்கு மட்டும்தான் எங்கள் ஓட்டு. சத்தமா டிவி கேக்கு மட்டும்தான் எங்களுடைய ஓட்டு. என்னால முடிஞ்ச எவ்வளவு தூரம்னாலும் போராடி என்னோட ஓட்டு போற டிவி கேக்கு தான் எங்க ஜனங்க ஓட்டு போறோம். நாங்க விலைமதிப்பற்றவங்க. என்னதே நம்ம உயிர் வந்துட்டு விலைமதிப்பற்றது. 5000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் நாங்க விலை போக மாட்டோம். நாங்க விலைமதிப்பற்றவங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இத கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி எழுப்பி விடுங்க. அவரே ஆட்சியில இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லதை பண்ண சொல்லுங்க. ரொம்ப மோசமா இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப நடக்கிறது எல்லாமே பார்த்துட்டு தானே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் இது இருக்கிற. அதனால சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு இவரை வர வச்சிட்டோம்னா போதும். நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்கு. பாதுகாப்பே கிடையாதுண்ணா. 2 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கோவமா கண்டிப்பா இவர் வரணும். இல்ல இப்பவே கூட அதை சட்ட ஒழுங்கு சரி பண்ணிட்டாங்கன்னா எங்க இருந்து இவங்களுக்கு தைரியம் வருது ஒரு பொண்ணு மேல? இவங்க சட்டத்தை கரெக்டா வச்சிருந்தாங்கன்னா அந்த இது